டிவிகே கட்சியின் செயலாளர் மற்றும் பொதுச் செயலாளருக்கு சிபிஐ வைத்த ட்விஸ்ட். புசி ஆனந்த் மற்றும் நிர்மல் குமாருக்கு நேரில் ஆஜராக பறந்த சம்மன். டிவிகே வழக்கு விசாரணையில் அடுத்தடுத்த திருப்பங்கள். கரூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவமானது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின நிலையில இந்த விவகாரத்துல தான் தமிழகத்தோட விசாரணை குழுவானது நீக்கப்பட்டு சிபிஐ விசாரணை தொடங்க நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்துல தான் உச்சநீதிமன்றத்தோட தலையீடானது ரொம்ப மும்முரமா செயல்பட்டு வந்த நிலையில கூட்ட நெரிசல்ல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை வச்சு ஆய்வு செஞ்சு பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பல பேர்கிட்ட விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாம விஜய் சென்ற வாகனத்திலையும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்ததுனால அதுல இருக்க தடயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு ஆய்வு செஞ்சிருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட விசாரணையானது ரொம்ப மும்முரமாகவும் தீவிரமாகவும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல தான் பொதுச் செயலாளரான புசி ஆனந்தையும் துணை பொதுச் செயலாளரான நிர்மல் குமார் அவர்களையும் வர 29ஆம் தேதி நேர்ல ஆஜராக சொல்லி சிபிஐ சம்மன் கொடுத்திருக்காங்க. கரூர்ல இருக்கக்கூடிய சிபிஐ ஆபீஸ்ல அவங்க 2 பேரும் போய் அங்க சிபிஐ அதிகாரிகள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே அவங்க ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு 2 பேருக்குமே நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் தாவேகா தலைவர் பாதித்த குடும்பங்களை சந்திச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணைக்காக செயலாளர் மற்றும் பொதுச் செயலாளரை சம்மன் கொடுத்து சிபிஐ அழைச்சிருக்கிற இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get 2 free.